ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிரகானா லைன் 2 உடைய லெட்டர்ஸ். நேற்றுக்கு நம்ம பார்த்தது ஹிரகானா லைன் 1 உடைய லெட்டர்ஸ். 5 லெட்டர்ஸ் வந்துட்டு தமிழ் எழுத்து கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ அதே தமிழ் எழுத்து கூட எப்படி வந்துட்டு ரெண்டாவது லைனை வந்து நம்ம கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன நான் இப்போ பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸை ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியராகவும் இருக்கும். ஸோ நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஹிரகானாவுடைய ஃபஸ்ட் லைனை ஆ இ, நேற்றுடைய பாடத்தை நம்ம கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிடலாம். ஆ இ, அடுத்து என்ன சொன்னேன், உ ஏ ஓ. இது இங்கிலீஷில் நம்ம எதுன்னா ஏ இ உ ஏ ஓ. இது ஜாப்பனீஸில் எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு இது இப்படி, அதுக்கப்புறம் இ இப்படி, உ இப்படி, ஏ இப்படி, ஓ இப்படி. ஸோ இது ஹிரகானாவுடைய ஃபஸ்ட் லைன். இது நேத்திக்கோடையது. நம்ம இது ஒரு சின்ன ஒரு குட்டி ரிமெம்பர், ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் லைன் என்னென்னலாம் வரும்னாக்கா, இது தமிழில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ எகெயின் தமிழில் எப்படி நம்ம கம்பேர் பண்ணி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கா கி கு கே கோ. இங்கிலீஷில் எப்படி எழுதலாம், கா கி கு கே கோ. இது எப்படி ஜாப்பனீஸில் எழுதுறது அப்படின்னாக்கா, கா கீ வந்து ஈஸியாக உங்களால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். கீ எப்படி ரிமெம்பர் பண்ணலான்னா, இந்த மாதிரி ரெண்டு மேலே ரெண்டு லைன் போட்டு இந்த சைடு இப்படி போட்டு எப்படிப்பா, இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கீ மாதிரியே, நம்ம சாவி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கீ மாதிரியாக இருக்கும். இதை மட்டும் நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கூவையும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலாம். குருவியோடைய அந்த வாய் அழகுனால் வாயை ஓப்பன் பண்ணி கூ அப்படின்னு கத்தும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூ, ஓகேவா? கே அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஈ எழுதணும் இல்லையா, அதை தான் வந்து மேலே ஒரே ஒரு ஐஃபன் வந்துச்சுன்னா அது கே. கோ, இதுதான் கோ. இது எப்படி இங்கே எழுதலாம், இந்த பாக்ஸ் எதுக்காக போட்டேன் அப்படின்னாக்கா, இந்த லெட்டரை இப்படி எழுதி இந்த ஸ்ட்ரோக் இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா அது கே, சாரி கா, மன்னிக்கணும், கா. கீ எப்படி எழுதலான்னா, இப்படி போட்டு மேலே இருக்கிறது பெருசாக வரணும், கீழே இருக்கிறது இப்படி சின்னமாக வந்துட்டு இப்படி வந்துச்சுனாக்கா அது கீ. முன்ன சொன்னேன் இல்லையா, குருவியோடைய பேர்டோடைய அந்த வாய் அழகு வழியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூ 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 அப்படின்னு சொல்லிட்டு கூவும்போது, சிங் பண்ணும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி கூ. கே நம்ம ஃபஸ்ட்டு லைனில் படித்த அந்த இ அப்படி சொல்கிறத போட்டு மேலே ஒரு ஸ்ட்ரோக்கு கீழே இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது கே. கோ அப்படி எழுதினீங்கன்னா மேலே ஒரு இது கீழே ஒரு இது. ஒரு சில லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எது கூடயாவது ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி மைண்டில் நிற்கும் அப்படின்றத நீங்களாக முடிவு பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான லெசனில் நம்ம பார்த்தது ஹிரகானாவுடைய ரெண்டாவது லைனு கே கி கு கே கோ. ஸோ இது மொத்தம் 5 லெட்டர். நேற்றுக்கு நம்ம பார்த்தது இது ஒரு 5 லெட்டர். ஸோ இப்போது டோட்டலாக வந்து நமக்கு
5 + 5 = 10 லெட்டர்ஸ் நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டோம் 2 நாளில். ஸோ ஈஸியாக இருக்கா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்தாலே போதும். மேக்ஸிமம் உங்களால் 5 லெட்டர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட முடியும். 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியராக அதை எழுதி ஞாபகம் வச்சுக்க முடியும். எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல தந்தாக்கா அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த லெட்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். எழுதுறது இப்போ நம்ம மேக்ஸிமம் எழுதுறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு டைப்பிங் வந்துட்டு லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம டைப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரோக் எப்படி வரணும் அப்படின்றத பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ். பட் தெரிஞ்சுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் ஞாபகம் ரிமெம்பர் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நீங்கள் எது கூடயாச்சும் கம்பேர் பண்ணி இந்த லெட்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னையோட அந்த கிளாஸ் ஸ்டாப் ஆகுது. 2வது லைனை நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். கா, கி, கு, கே, கோ. ஸோ நாளைக்கு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.